வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய புரட்டாசி மாத நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 17/9/2025 புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் புதன்கிழமை. பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமையில் புரட்டாசி பிறக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது பெருமாள் கோயில், தாயார் கோயில், நரசிம்மர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் என்று புரட்டாசியில் எல்லா ராசிக்காரர்களும் ஆரம்பிப்பது நன்மை தரும். தொலைதூரத்தில் எங்காவது கடலில் இருந்தாலும் பயணங்களில் இருந்தாலும் அந்த படத்தை ஃபோட்டோவில் பார்த்தாலே போதும், அந்த அளவு பிராப்தம் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தைரியத்துடன் அனுகூலம், எடுத்த காரியமெல்லாம் ஜெயம், பயணங்கள் லாபம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் டக்கென்று நல்ல முடிவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை முக்கியம். காது, மூக்கு, தொண்டை என்று சொல்லக்கூடிய உறுப்புகளில் கோபத்தை ஏற்றி கர்ஜிப்பதெல்லாம் கூடாது. நிதானத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். மன அழுத்தம், என்னடா இது என்று எல்லோரும் நமக்கு எதிராக போகிறார்கள் என்று ஒரு வருத்தம். பொறுமை காத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக புரட்டாசி பிறந்தது புது கௌரவம், புது அனுகூலம், புது ஏற்றம், புது நம்பிக்கை என்று பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுபவிரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், ஏற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்கள் இன்று நடைபெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். பண உறவுக்கு உண்டான அமைப்பு, இன்க்ரிமெண்ட்டுக்கு உண்டான அமைப்பு, ப்ரமோஷனுக்கு உண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு குறை இருக்காது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தந்தாலும் மனதளவில் டிப்ரெஷன் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களில் சந்தோஷம், அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று
பொறுமை காப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, துணை ரீதியாக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் மாற்றங்கள் தயாராகி கொள்ளக்கூடிய அற்புதமும் வசந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், ஏற்றம், நம்பிக்கை எல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களில் இழுபறியாக இருக்கக்கூடிய சிறு விஷயத்தை பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் சுமூகமாக முடித்து கொள்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.